நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் இனி நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தனுசு ராசிக்கு மார்ச் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். மார்ச் மாதம் 1/3/2021 முதல் 31/3/2021 வரை மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இப்போது நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை சொல்லி வருவதால் கிரக நிலைகளை நாம் இப்பொழுது காண்போம். மேஷத்தில் செவ்வாய் ராகு, சந்திரன் கன்னியில் இருக்கிறார், கேத்து பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறார், புதன் குரு சனி மகரத்தில், சூரியன் சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறார்கள். இப்போது இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். அதற்கு முன் மாறுதல்கள் இருக்கிறது, அதை சொல்வோம். 8/3/2021 முதல் புதன் கும்பம் சென்று பலனை தர இருக்கிறார். 14/3/2021 முதல் சூரியன் மீனத்திற்கு சென்று பலனை தர இருக்கிறார். 18/3/21 முதல் சுக்கிரன் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார். 25/3/21 மாலை மீனம் சென்று புத பகவான் பலன் தர இருக்கிறார். அதாவது புதன் முதல் வாரம் மகரம், அடுத்த 2 வாரம் கும்பம், கடைசி வாரம் மீனம். சூரியன் 13 நாள் கும்பம், 18 நாள் மீனம். சுக்கிரனும் அதே மாதிரி 18 நாள் கும்பம், 13 நாள் மீனம் சென்று பலனை தர இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன பலாபலன்களை மார்ச் மாதத்தில் இந்த தனு ராசிக்கு வழங்க இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 9வது ராசி, மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்கள் குருவனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகங்களான குருவும் சனியும் உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் அமர்வது என்பதே மாபெரும் சிறப்பு. உங்களுக்கு இந்த ஆண்டு அதாவது குரு அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பண வருவாய் திருப்திகரமாக இருக்கும். சனி பகவானும் 2ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறதால பொருள் வருவாய் தன வருவாய் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மேலோங்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்து அதிபதி 2ல் போய் இருக்கிறதால நல்ல நிலை, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. செல்வம் செல்வாக்கு இதில் ஒன்றும் எந்த குறையும் இல்லை. சமூகத்தில் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு பண வருவாய் ரெட்டிப்பாக கிடைக்கும். இந்த மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது புதனும் குரு சனி அங்கே 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது மாபெரும் சிறப்புங்க. நீங்கள் உங்களுடைய வேலை பார்க்கும் இடம் அலுவலகத்தில் நீங்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது, எந்த குறையும் இல்லை. எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரத்தால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், நடிகர் நடிகைகள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், மேக்கப் மேன்கள் மற்றும் இதர பணியாளர்கள் அனைவர்களுக்குமே வேலைவாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமாக இருந்து சம்பாத்தியம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சூரியன் சுக்கிரன் புதன் கடைசி 15 டேஸில் கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறாங்க. இதனுடைய நிலை என்ன அப்படின்னாக்கா சனி பார்வை இருக்கிறது. சனி பார்வை இருப்பதால் தந்தைக்கு உடம்பு முடியாமல் போகலாம்.
தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சுக்கிரனை குரு பார்க்கிறது எத்தனை நாள் இருக்கிறாங்க? 13 நாள் இருக்கிறார் சுக்கிரன். அப்போ இந்த 13 நாள் சுக்கிரன் இருக்காருன்னா பெண்களால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு மனைவிக்கு உடம்பு முடியாமல் போகலாம். அத்தோடு பார்த்திங்கன்னா புதன் வந்து கடைசி வாரம் தான் இருக்கிறார். அந்த கடைசி வாரம் புதன் அப்படின்னா தாய் மாமனாருக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது 4ஆம் வீட்டை சனி பார்ப்பது தாயாருடைய தேக ஆரோக்கியம் பிரச்சனையாக இருக்கும். மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. உங்கள் வீட்டுக்கு மெயின்டைன் பண்ணுறேன், அதாவது கலரிங் பண்ணுறேன், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஒயர் மாத்திரம் ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறேன்னு இறங்கிடாதீங்க. செலவு ரெட்டிப்பாயிடும். உங்களுக்கு பிபி சுகர் எகிறக்கூடிய காலகட்டமாக மாறிவிடும். 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. 5 6 போய் உட்காந்தாலும் குரு பார்வையில் இருக்கான். இது அற்புதமான ஒரு நிலை. பிள்ளைகளால் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று அவங்க நல்ல கோர்ஸில் சேர்ந்து நல்லா படிப்பாங்க, இல்லை படித்து முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்படி பிள்ளைகளால் நீங்கள் பெண்மை அடைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்கள் வீடு வாசல் வாங்கலாம், காலிமனை அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணம் இப்பொழுது அற்புதமாக செயலாக்கம் ஆகும். ஏன்னா செவ்வாய் பூமிகாரகன், அதை குரு பார்த்ததால் ஏற்கனவே அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதனால் ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் வீட்டை குரு பார்ப்பது கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்குங்க, வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கிங்க. இந்த சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். எதிரிகள் ஓடி ஒழியக்கூடிய ஒரு நிலை. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2, 3, 4 3 ஸ்தானங்களிலும் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் வாழ்க்கை துணை பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். எந்த குறையும் இல்லைங்க. இதில் பாருங்கள், சுக்கிரன் வந்து 3ஆம் இடத்துலையும் இருக்கிறார், 4ஆம் இடத்துலையும் இருக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கை, நகை நட்டுங்க வாங்குவீங்க. பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பரஸ்பரம் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, கணவன் மனைவி. அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தாய் மாமனால் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். அவரால் பொருளாதார உதவியோ அல்லது பண உதவியோ அவர் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இது மாதிரி காலகட்டத்தில் அந்த லிஸ்ட்டை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு விலாசம் தேடி போனீங்கன்னா வசூல் நிறைய, வரா கடன்கள் அதிகமாக வசூலாகக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் பார்ப்பீங்க. பிரமித்து போவீங்க, சந்தோஷம் அடைவீர்கள். அதோட இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகும். ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக தேர்ந்தெடுத்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 9ஆம் இடத்தை 9ஆம் அந்த சூரியன் உங்களுக்கு 13 நாள் கும்பத்தை பார்க்குறார். அடுத்தது அங்கே மீனத்துக்கு போனால் பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த முதல் 13 நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய வீட்டு அதிபதி தானே ஒரு வீட்டை பார்க்குறாருன்னா வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஆதாயம் தரும். தந்தையால் அந்த 13 நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக மாறும் கடைசி 18 நாள். அரசாங்கத்தால் அனுகூலம் அந்த 13 நாளும் இருக்குங்க, எந்த குறையும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் ஆதாயம் கிடைக்கும் முதல் பாதி மந்தில். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் குரு பார்வை கோடி நன்மை. சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வங்கி மற்றும் புதிய, அதாவது என்ன சொல்கிறது, வங்கி மற்றும் அரசாங்கத்தின் மூலமாக கடனுதவி பெற்று விரிவாக்கம் செய்து கூடுதல்
லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதனால் சந்தோஷம் கிடைப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். எந்த குறையும் இல்லை. அடுத்தது 11ஆம் வீட்டை சனி பார்ப்பது சரியல்ல. மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். லாபம் கண்டிப்பாக கிடைக்கும், இருந்தாலும் காலதாமதம் ஆகும் கைக்கு கிடைப்பதற்கு. இருந்தபோதிலும் லாபம் ரெட்டிப்பு கண்டிப்பாக உண்டுங்க. 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். அது உங்களுக்கு செவ்வாய் பகவான் அங்கிருந்து பார்க்குறார். அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு நிலை அப்படின்னா, ஆன்மீக சிந்தனை மேலோங்கி திருக்கோயில்களுக்கு சென்று திருப்பணிகள் செய்துவிட்டு வருவீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு சிறப்பானதொரு மாதமாக அமைகிறது. இருந்த போதிலும் 23, 24, 25 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வருவதால் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூடிய மட்டும் வேலை பார்க்குற இடம் அலுவலகத்தில் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பாதி பிரச்சனை அதையே சால்வ் ஆகிடும். மற்றபடி இந்த தனுசு ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், பெருமாளை சேவியுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.